a new age arrivals. Tamil TV Tunes. நெமசஸ் பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்தவித ஆபத்தும் ஏற்படல. இது நாளத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சே போகணும் கரெக்டான நேரத்துக்கு போகணும். இந்த உலகம் இப்ப பழைய மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி பேப்ளேடும் இப்ப ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி வந்துடுச்சு. அப்படிதான் விடாத, என்னால முடியும். பாத்தீங்களா, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த மெமோரியல் பேப்ளேட் டோர்னமெண்ட் நம்ம டவுனுடைய ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்றியது. பார்க்கவே அற்புதமா இருக்குல்ல? அடுத்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டோம்ல. சரியான நேரத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ யா, இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா 96 தடவை விடாம இவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இவர்தான் தோக்கடிக்க முடியாத தி ரெய்னிங் சாம்பியன் ஜீரோ குரகானே. ஜீரோ, இத்தனை நாளா நீ வேணா ஜெயிக்கலாம், ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். பாரு, தோக்குறதுக்கு ரெடி ஆகிரு. உன்னால என்னுடைய சாமுரா ஈஃப்ரிட்டி தோக்கடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா கம் ஆன், நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. அப்போ சரி, விளையாட்ட ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஆரம்பத்திலேயே முடிஞ்சிருச்சு. ஜீரோ குரகானே மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. அவன் ஸ்ட்ராங்கா இருக்கா. பாத்தியா, 97வது தடவை திரும்பவும் ஜெயிச்சிட்டேன். 98, அப்புறம் இது 99. ஓகே மக்களே, இது ஃபைனல் பேட்டிலுக்கான நேரம். ஓகே, இப்போ இத பாத்துடலாம். Ifrit shooting star crash. பாத்தீங்களா, நம்ம வின்னர் இந்த ஜீரோ தான். ஒரு வாட்டி கூட தோக்காம ஒரே நேர்கோட்ல 100 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அதோட இந்த டோர்னமெண்ட்டுடைய வின்னர் இவர்தான். நான் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டேன். அதனால இப்ப அடுத்த பகுதிக்கு போகணும். இப்ப நான் என்னோட கோலான 100 ஸ்டேட் வின்ஸ முடிச்சிட்டேன். அதனால இப்போ ட்ரைனிங் பண்ண போறேன். நான் இங்க இருந்து போய் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட் பண்ண போறேன். அதுவும் இந்த உலகத்துல நம்பர் 1 பிளேடர் ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஆவன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ நல்லா ஸ்ட்ராங்கா மாறணும். அப்பதான் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நானே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பிளேடரா நீ வருவ. எல்லாருக்கும் காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாளை பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதோட இன்னைக்கான வெதர் பேப்ளேடுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பே பிடிக்குமோ அதை கையில எடுத்துட்டு இங்க வந்து பேட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன பாக்குற? வா போலாம். இன்னைக்கு நான் தோக்கவே மாட்டேன். சீக்கிரம் இருங்க, நானும் வரேன். நம்ம இதயத்தை துடிதுடிக்க வைக்கிற அளவுக்கு இங்க ஒரு பெரிய பே பேட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இப்போவாவது நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்களா மிஸ்டர் டைரக்டர்? மடோகா, வெல், இது எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம நினைச்ச மாதிரி அந்த நெமசஸ் இந்த உலகத்தையே முழுசா அழிச்சிருக்கு. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பே பேட்டல்ஸ் நடக்கல. அதுவும் சரிதான். ஆனா இது எல்லாமே திரும்ப ஆரம்பிக்குது பாத்தீங்களா? இந்த சமயத்துல நம்ம சீக்கிரமா ஒரு வேர்ல்டு டோர்னமெண்ட்டை வெற்றி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். அந்த மாதிரி ஒண்ணு நடத்திதான் ஆகணும். இந்த உலகத்துல புதுசா வரப்போற பிளேடர்ஸுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸால முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதனால நாமளும் ஏதாவது பண்ணணும். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. வழக்கம் போல பண்ணுங்க டைரக்டர் சுபாசா. கண்டிப்பா மடோகா. சரி, இப்போ
இதுக்கு மேல வருங்காலத்துல எந்த பிளேடர்ஸ் எல்லாம் எப்படி வருவாங்கன்னு நாம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அதை நினைக்கும் போதே அற்புதமா இருக்கு. அப்பாடா ஒரு வழியா திறந்துட்டாங்க. என் பே ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? ஹாய் மடோகா, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? எந்த ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு வழியா நான் வந்துட்டேன். அதுவும் இந்த பேப்ளேட் உலகத்துல லெஜெண்டரி பிளேடர்ஸ்லாம் ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். பேப்ளேட் ரொம்ப அற்புதமானது. அதனால என்னோட ட்ரைனிங் இந்த இடத்துல அதுவும் இப்பவே ஆரம்பிக்க போகுது. ஓ யா, எல்லாருமே விளையாடிட்டு தான் இருக்காங்களா? இது நிஜமாவே என்னோட டவுனை விட ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஓ ஹலோ, என்ன மன்னிச்சிருங்க. தேங்க் யூ. யூர் வெல்கம். சரி, இந்த டவுன்ல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பிளேடர் யாருன்றது எனக்கு சொல்ல முடியுமா? என்னது ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர் நான் கேட்டீங்க? அநேகமா அது ஷினோபு ஹிரியுனா தான் இருக்கணும். ஷினோபு ஹிரியுனா? சரி, அந்த பையன் இப்ப எங்க இருப்பான்? எங்கன்னு சொல்லு. அவன் எங்க இருப்பான்? அநேகமா அவன் பே பார்க்கு கிட்ட தான் இருப்பான். இல்ல, ஸ்ட்ராங்கான பிளேடர்ஸ் எல்லாமே பே பார்க்ல தானே பிராக்டிஸ் பண்ணுவாங்க, தெரியாதா? என்ன பே பார்க்கா? Tamil TV Tools. Go no! மாட்டியா? அதோட நிறுத்திக்காத, அவனை திரும்ப போய் தாக்கு. ஓ, இந்த ஸ்டேடியமே பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அப்படிதான் போங்க. இன்னைக்கு நம்ம எக்கச்சக்கமான டேட்டாஸ் கலெக்ட் பண்ண போறோமே. ஹே गाइस, நீங்க பேட்டில் பண்ணிட்டே இருங்க, நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆசம். இந்த மாதிரி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்களா? ப்ளீஸ், அடுத்ததா நான் பேட்டில் பண்றேன், சரியா? ப்ளீஸ். தம்பி கொஞ்சம் இரு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி. உனக்கான வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. கம் ஆன், இந்த ஒரு வாட்டி எனக்கு விட்டு கொடுங்களேன்ப்பா. நான் பே ட்ரைனிங்காக எங்க டவுனை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். அதனால இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுங்க. இந்த அற்புதமான ஸ்டேடியம்ல நீங்க எப்பவுமே பேட்டில் பண்ணுவீங்கல்ல? நான் சொன்னது சரிதானே? அதனால என்ன இந்த ஒரு வாட்டி விளையாட விடுங்களேன். கம் ஆன் गाइस. நீ பே ட்ரைனிங் சொன்ன? அப்படின்னா இந்த சைக்ளோன் பே ஸ்டேடியம் பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையாப்பா? நீ என்ன ஏதாவது கிராமத்துல இருந்து வரியா? ஆமா. ஓகே ஃபைன். ஒரு உண்மையான பிளேடருக்கும் பொய்யான பிளேடருக்கும் என்ன வித்தியாசம்னு நான் உனக்கு காட்டுறேன். நிஜமாவா? தேங்க் யூ so much. ஓகே, நான் இங்க வேற ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அதனால உங்க எல்லாரும் கூடயும் நான் ஒரே சமயத்துல பேட்டில் பண்றேன். என்ன சொல்றீங்க? என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம்! எங்க இடத்துக்கே வந்து எங்க கிட்டே மோதலான்னு பாக்குறியா? பாரா. நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ தானே வருத்தப்பட போற. இப்பதான் வழிக்கு வரீங்க. ஆஹா, இந்த பேட்டில் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டா இருக்கிறத விட பட பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஆசம். அப்பனா இதுதான் சைக்ளோன் பே ஸ்டேடியமா? இது இன்னும் கிட்ட பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கே. ஹேய், ஆ, இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப போலாம்னு நினைக்காத. வாய்ப்பே இல்ல ராஜா. கவலைப்படாதீங்க, நான் இப்போ இதுக்கு தயாராதான் இருக்கேன். வாங்க மோதி பாத்துடலாம். 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. அப்படி போடு. அப்படின்னா இந்த பேஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரிப்ல ஏற்படுற உந்து சக்தியால தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? அதோட விளைவால தான் இந்த மொத்த ஸ்டேடியமுமே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா? அவனை போய் தாக்கு. ஆ, இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் பாரு. நீ பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா என்ன? இதெல்லாம் எனக்கு போதாது. ஈஃப்ரேட், எப்படி அதை பண்ண? இந்த அற்புதமான இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிக்க போறேன். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானதா இருக்கும்.
ஆனா என்னப்பா இது ஸ்டேடியம் டைப்பா மாறுது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேடியம்ல நான் எப்படி ஸ்டேடியம் அவுட் கொடுக்கறது? சின்ன பையா, அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாரு. இப்பதான் எனக்கு புரியுது. அந்த சின்ன ஓட்ட வழியா தான் அவங்க எல்லாரையும் வெளியேற்றணுமா நானு. தேங்க்யூ. கோ. என்னடா இது? ஒரே சமயத்துல 3 பேரை தூக்கி அடிச்சிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இன்னும் முடிக்கவே இல்ல. அட என்னதுப்பா இது? என்னால இதை நம்பவே முடியல. லாஸ்ட் ஒன் கோ. நோ! ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த மாதிரி இன்டென்ஸான அட்டாக்ஸ் நான் பார்த்ததே இல்ல. அப்படி போடு. உங்க எல்லாரையும் தோக்கடிச்சுட்டு நான் 107வது முறை ஜெயிச்சிருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு இப்ப கூட சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஓ அதானே, நான் இங்க வர வழியில தான் கேள்விப்பட்டேன் ஷினோபு ஹீரோயின் இங்க யாராவது இருக்கீங்களா? அவர் தான் இந்த ஊர்ல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடராமே. இப்ப நீ ஷினோபு ஹீரோயின் பேரா சொன்ன? அதோட அவனோட அன்பீட்டபிள் சாலமாண்டர். இவெல்லாம் அவனோட கிட்ட கூட நிக்க முடியாது. சொன்னது சரிதானே? இல்லப்பா, இந்த பையன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? என்னையா தேடிக்கிட்டு இருக்க? இது அவன்தானா? ஷினோபு ஹீரோயின்? நீ யாரு, எங்கிருந்து வரன்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இந்த பே பார்க்கோட ரூல்ஸ என்னைக்கும் யாரும் அவமதிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? அப்பனா நீதான் அந்த ஷினோபு ஹீரோயினா? உன்னை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான்னு. நான் தான் ஜீரோ குரோகானே. உன்னை நான் இங்க ஒரு பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றேன். ஆல் ரைட், நான் உன்னை இங்க இருந்து விரட்டி அடிக்கிறேன், அதுவும் என்னுடைய நிஞ்சா சாலமாண்டரை வச்சு. நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கன்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இந்த பே பார்க்கோட ரூல்ஸ யாரும் என்னைக்கும் அவமதிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? அப்பனா நீதான் அந்த ஷினோபு ஹீரோயினா? உன்னை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான்னு. நான் தான் ஜீரோ குரோகானே. உன்னை நான் இங்க ஒரு பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றேன். ஆல் ரைட், உன்னை இங்க இருந்து நான் விரட்டி அடிக்கிறேன், அது என்னோட நிஞ்சா சாலமாண்டரை வச்சு. உன்னால முடிஞ்சா அப்படி பண்ணி பாரு. இன்னைக்கு நம்ம பக்கம் தான் அதிர்ஷ்ட காத்து வீசுது. இன்னைக்கு ஷினோபு ஹீரோயின் பேட்டில் பண்றத நான் இந்த இடத்துல இருந்து பார்க்க போறேன். நல்லாதான் இருக்க. நிஜமால இந்த ஸ்டேடியம் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? இதுதான் என்னோட பார்ட்னர் சாமுராய் ஈஃப்ரெட். சரி, நம்மளதுல எந்த பேர் ஸ்ட்ராங்கஸ்ட் இப்ப நம்ம பார்க்கலாமா? அதுவும் இங்கேயே. சாமுராய் ஈஃப்ரெட்டா? எல்லாமே பார்க்க ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ கம் ஆன் ஷினோபு ஹீரோயின். இவன் இன்னும் இந்த ஸ்டேடியம்க்கு பழக்கப்படல. பரவாயில்ல, அதையும் நம்ம அட்வான்டேஜா எடுத்துப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஈஃப்ரெட், அத விடாத. சாலமாண்டர், நிக்காம ஓடு. என்னது? ஐயோ, ஈஃப்ரெட்! இததானே எதிர்பார்த்தேன். வசமா மாட்டிக்கிட்டான். சாலமாண்டர் அட்டகாசமா பண்ணிட்டு இருக்கிற ஷினோபு, அவன் கதையை முடிச்சிடு. இந்த அட்டாக்ல என்ன ஒண்ணும் பண்ணாது. பயங்கரமா இருக்குல்ல?
ஷினோபுவோட சாலமாண்டர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த பவர் எங்க இருந்து வந்துச்சு? அதோட வாரியர் வீல்ல இருக்க 2 கொம்பும் தான் அதுக்கு அப்வர்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓ யா, பவர்னு வந்துருச்சுன்னா என்னோட பே ஈஃப்ரிட்ட யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவன்கிட்ட அதி பயங்கரமான சக்தி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஆனா என்னுடைய சாலமாண்டரை வெறும் பவரை வச்சே தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டுமே டிஃபென்சிங் அண்ட் ஸ்டேயிங் பவரோட இருக்குது. அதை விட சாலமாண்டரோட செமி டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிப் நம்ப முடியாத அளவுக்கு பேலன்ஸா இருக்கு. இது அட்டகாசம். இப்ப இது என்னுடைய டர்ன் படி. சாலமாண்டர், இதுதானே அது சாலமாண்டரோட ஸ்பெஷல் தி சூப்பர் பேராஜ் அட்டாக். அற்புதமா பண்ற ஷினாபு, அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க ஷினாபு. ஈஃப்ரிட், இவன் நிஜமாவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கான். சாலமாண்டரோட ஸ்டெபிலிட்டில இருந்துதான் பேராஜ் அட்டாக் வந்துகிட்டு இருக்கு. அது ஈஃப்ரிட்டோட பவருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்படினா இத ஜெயிக்கிறதுக்கு நிஜமான பவர் மட்டும் இருந்தா பத்தாது போலயே. யா, அப்படிதான் விடாத. அவன் கதையை முடிச்சிரு. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. அதுக்கு வேற வழியே இல்ல. நான் இப்ப அந்த மூவை யூஸ் பண்ணியே ஆகணும். பறந்துரு ஈஃப்ரிட். அச்சோ, உன்னால இந்த ஸ்டேடியம் விட்டு பார்க்க முடியாதுல ஈஃப்ரிட். அந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, அப்ப நான் இதையே பண்றேன். இப்ப என்னது? அவனால ஜெயிக்க முடியாதுன்னு இப்பவாவது அவன் புரிஞ்சுக்கிட்டானா? என்ன தம்பி, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவ்வளவுதானா? சாலமாண்டர், இப்ப அவன் கதை முடிய போகுது. என்ன காய்ஸ், அதுக்குள்ள முடிவெடுத்துட்டீங்களா? ஈஃப்ரிட், என்னது? இதான் என்னுடைய ஸ்பெஷல் அட்டாக், ஷூட்டிங் ஸ்டார் கிராஷ். கோ நவ! சாலமாண்டரோட சக்திய அவன் அவனுக்காக பயன்படுத்திக்கிட்டானா? அடடடடடா, இந்த டெக்னிக்கை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. அந்த பேவை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமா அந்த ஜிங்காவை விட ரொம்ப அற்புதமான பிளேடர்னு நிரூபிச்சு காட்டுவேன். அவன் இப்போ ஜிங்கா நான் சொன்னா அவனை டாட்ஜ் பண்ணிடு சாலமாண்டர். இங்க என்ன நடந்துச்சு? சாலமாண்டர் போ. உன்னுடைய அழிவை நீயே இப்போ தேடிக்கிட்ட. இப்போ உன்னோட கதையை நான் முடிக்கிறேன். சாலமாண்டர், இல்ல அப்படி போடு. நம்ம ஷினாபு ஜெயிச்சிட்டான். சூப்பரா கலக்கிட்டபடி. இந்த டவுன்ல இருக்கிற பிளேடர்ஸ் எல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? என்னது, என்னோட ஈஃப்ரிட் தோத்துருச்சா? என்னது தோத்துருச்சா? லெஜெண்டரி பிளேடர்னு சொல்லிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். என்ன சொன்ன? நீ இந்த இடத்துல தோத்துட்ட. அதனால இந்த பே பார்க்க விட்டு உடனடியா வெளியே போ. அந்த பேட்டில் நிஜமாவே அற்புதமா இருந்துச்சுல்ல. ஜீரோ கோரிக்கானே. மாரு, நீ அவன் பேவோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கல? எஸ், கலெக்ட் பண்ணிருக்கன்னு சொல்லு. அதை எப்படி பண்ணாம விடுவேன்? பண்ணிருக்கேன். எல்லா டேட்டாஸும் இந்த மாரு கிட்ட இப்போ இருக்கு. ஓகே, நீ சேர்த்து வச்சிருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் என்கிட்ட அப்புறமா கொடுத்துரு. இல்லனா வேண்டாம் வேண்டாம், அத நீயே வச்சுக்கோ மாரு. அதோட இனியில இருந்து அந்த பே மேலயும் பிளேடர் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ மாரு. கண்டிப்பா. நான் தோத்துட்டேன்னு என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஜிங்காவோட பேரை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லதான். இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணனா? இல்ல, நான் இந்த மாதிரி நெகட்டிவா பேசக்கூடாது. நான் இந்த ஊருக்கு ட்ரெயின் பண்ண தானே வந்திருக்கேன். அது ஈஸி இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. என்னால யார் கூட மோதினா ஈஸியா பீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. ஷினோபு ஹிரியன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அடுத்த வாட்டி நம்ம மோதும் போது நிச்சயமா நான் தான் வினரா இருப்பேன். இப்ப வேற ரொம்ப பசிக்குதே.
நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடுவுல எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லையே. வெறும் வயித்துல இருக்கும்போது என்னால ட்ரைனிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அதனால எல்லாத்தை விட முக்கியம் சோறு. Tamil TV Tunes. இந்த தம்பி எவ்வளவு பெருசா இருக்கு. எப்படி இருக்கு? இதுதான் புல் பர்கரோட ஸ்பெஷலான டிஷ், தி லியான் பாட்டம்லெஸ் ஸ்பீட் கேல் ஃபோர்ஸ் வால் மீல். கம் ஆன், இத சாப்பிட்டு பாரு தம்பி. ஓ ஓகே, நான் இத உடனே சாப்பிட்டுறேன். ஆனா இது படு பெருசா இருக்குங்க. ஏய் தம்பி, இவ்ளோ நல்லா சாப்பிட தெரிஞ்சு வச்சிருக்கியப்பா. அற்புதம். எனக்கு தேவையான சக்தி கிடைச்சாதான் என்னால நல்ல ட்ரைனிங் எடுக்க முடியும். அந்த புது டைப் ஆஃப் ஸ்டேடியம் மட்டும் நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன்னா மறுபடியும் அந்த ஷினோபு கிட்ட தோத்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஷினோபுவா? இரு, நான் இப்ப எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதுக்கும் அந்த ஸ்டேடியம்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் தோத்ததுதான். அது சரிப்பா, நான் இந்த ஊர்ல உன்னை எங்கேயும் பார்த்ததே இல்லையே. ஷினோபு அவங்க கூட பேட்டில் பண்ணதான் நீ இங்க வந்தியா? சொல்லுப்பா, அதுக்கா நீ இங்க வந்த? ஷினோபுவை உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா எனக்கு தெரியும். இந்த புல் பர்கருடைய மேனேஜரே நான் தான். அது மட்டும் இல்லாம பே பார்க்கோட இன்ஸ்ட்ரக்டரும் நான் தான். நீங்க மேனேஜர் மட்டும் இல்லாம ஒரு பிளேடருமா? ஏப்பா, நீ ஒரு பிளேடர் தானே, என்னையே தெரியலன்னு சொல்ற? எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் தான் ரொம்பவே பயங்கரமான டார்க் புல்லுடைய ஓனர் பென்காய். இது தெரியாதா? என்ன தெரியாதா உனக்கு? ஃபேமஸான லெஜெண்டரி பிளேடர்ஸ்ல நானும் ஒருத்தன். லெஜெண்டரியா? அத மட்டும் நீ மறந்துடு. ஆனா உண்மை என்னன்னா, நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறதால நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும். அந்த ஷினோபு இருக்கான்ல, அவன் நிஜமாவே ஒரு பே ஜீனியஸ். அவன் கிட்ட நீ தோத்துட்டனா வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. என்ன, அவன் கூட மோத நீ தயாரா இல்ல? என்னால நிச்சயமா அவனை தோக்கடிக்க முடியும் மிஸ்டர். இப்ப நான் வெட்டி கொடுத்துட்டா இது இங்கே முடிஞ்சிடும் இல்ல? நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேடர் நான் தானே நிரூபிக்கிற வரைக்கும் நிச்சயமா நான் விட மாட்டேன். நல்லாதான் பேசுற தம்பி. எனக்கு உன்னுடைய ஸ்பிரிட் பிடிச்சிருக்கு. ஒரு முறை 2 முறை தோக்குறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா தோல்வியில இருந்துதான் கத்துக்க முடியும். தோத்தாலும் பரவாயில்ல, நீ எந்திரிச்சு நின்னு ட்ரை பண்றவங்களாலதான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். கொஞ்சம் இருங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. தம்பி, நீ கேக்குற எல்லாத்தையும் நம்பிட கூடாது, சரியா? எனிவே, உன்னை பார்க்கும்போது அந்த பழைய கியோயாவை பாக்குற மாதிரி இருக்கு. பழைய ஞாபகங்கள்லாம் வருது. கியோயானா சொன்னீங்க? அவர் தானே நம்ம ஜிங்காக்கு மிகப்பெரிய ரைவல். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் ஜிங்கா தான் சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா கியோயா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் கூட மோதாம விட்டதே இல்ல. அதனாலதான் அவனை அளவுக்கு அதிகமா நான் அட்மையர் பண்றேன். இப்போ ஒரு நான் மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு கியோயா தான் காரணம். அதனால அவனுக்கு நான் எப்பவுமே கடன் பட்டிருக்கேன். நம்ம மேனேஜர் இருக்காரு, இதுக்கு முன்னாடி கேயாவோட ரைட் ஹேண்டா இருந்தாரு. ஹலோ, இது என்னோட பிரைஸ். ஆனா மாருக்கு ஜிங்கோவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா மாருவோட ரொம்ப ஃபேவரட்டானது யாருன்னா நம்ம சீஃப் மடோகோ தான். ஐயோ, நீ என்னமா உளறிட்டு இருக்க? சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். நீ நிஜமாவே ஸ்ட்ராங் ஆகணுமா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இருக்கிற எல்லாரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கணும். அதோட ஜிங்காவை விட நான் நிறைய விஷயங்கள் செஞ்சே ஆகணும். என்ன, ஜிங்காவை விடவா? உன்னோட குறிக்கோள் ரொம்பவே பெருசா இருக்கு. அது சரி, உன்னோட பேர் என்னன்னு சொன்ன? ஜீரோ கருகானே. ஓ, ஜீரோ கருகானேவா? பேர் நல்லதா இருக்கு. ஓகே, நாளையில இருந்து என்னுடைய ஸ்பெஷல் ட்ரைனிங்க உனக்கு தரேன். என்னப்பா, உனக்கு ஓகேவா? சொல்லு. எனக்காக நீங்க பண்றீங்களா? என்ன, இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார். ஒத்துக்காம எப்படி இருப்பேன்? அப்போ மாருக்கு நிறைய டேட்டா கிடைக்க போகுது. ஓ யா, என்னோட முதல் குறிக்கோள் சாலமெண்டரை தோக்கடிக்கிறது தான். ஷினோபு ஹிரியுயன், அதுக்காக காத்துரு. Next time on Beyblade, Zero Kuragane is determined to avenge his loss in the last battle to Shinobu Hiryuin. Under Benkei supervision, Zero begins some very intense physical training with Maro in tow. Zero is sure that he is ready to face a new opponent in the Cyclone Bay Stadium, and his wish is granted by a blader named 8 Unabara.
Zero launches his samurai Ifrit and 8 counters with his pirate Orochi. An intense battle follows with both Ifrit and Orochi fighting hard and not backing down an inch. Both Zero and 8 try every strategy they know to gain an advantage in the match. Each of the Bladers is determined not to lose, but as in every Bay battle, there can only be one winner!